இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போடுறோம்னா எருமை முருகேசு சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசா போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. வணக்கம் டோலர்களே. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின் குறிப்பு. இது பின் குறிப்பு இல்லையோ முன் குறிப்பு. இந்த படத்துல நம்ம டீனா பிச்சைக்காரனா நடிச்சிருக்கிறதுனால ஆங்காங்கே இந்த வீடியோல பிச்சைக்காரன் போன்ற வார்த்தை பிரியோகங்கள் வரலாம். இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோ பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்கள பெக்கர், யாசகர்கள், யாசகம் கேப்போர் இப்படியான வார்த்தை பிரியோகங்கள் தான் நீங்க மேற்கொள்ளணும். சபை நாகரிகம் தெரியாதா ப்ரோ அப்படின்னு எவனாவது ஒஃபண்ட் ஆகி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்தீங்க அப்படின்னா ஒஃபண்ட் ஆகுங்கப்பா, அதெல்லாம் பரவாயில்ல. பட் வீடியோ பார்த்துட்டு ஒஃபண்ட் ஆகுங்க, இல்ல ஒஃபண்ட் ஆகிட்டு வீடியோ பாருங்க. எப்படி சரி வீடியோவை பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியம் பாரு. சோ ரெடியாவே இன்னொரு 10-15 நிமிஷத்துக்கு நான் தான் கிடைக்க போறேன். கொஞ்சம் அருமையா தான் இருக்கும், கேளுங்க. சோ ரெடி. இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? உணர்ச்சியின் உச்சக்கட்ட வடிவமாய் நடமாடுகிறார். யார் அவர்? இவருக்கு என்னதான் பிரச்சனை? கட்டுப்பு இங்க வந்து காமிச்சிருக்காரு. கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. நோ அண்ணா டீனா, ஏனா இப்படி நீயுமானா அதிகமா எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு படம்னா நிறைய படம் இருக்குது. அந்த லிஸ்ட்ல ஒரு படம்னா அந்த குபேரா தாங்க. இந்த டைரக்டர் நமக்கு அதிகமா அறிமுகம் இல்லாத ஒரு டைரக்டர்னாலுமே கூட தெலுங்குல நம்மால பெரிய கை அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. தெலுங்குல ஓடி இருக்கு. இதுவும் வாத்தியா அந்த படமும் இங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. ஒரு ஏஞ்சல் வானத்துல இருந்து இறங்கி வந்திருந்தா அது சேகர் கமலா. ஆனா நான் இவரோட எந்த ஒரு படத்தையும் பெருசா பார்த்தது இல்லைங்க. தெலுங்குல அனாமிக்கான ஒரு படம் வந்தது இவரோட படம். அது தமிழ்ல நீ எங்கே என்னன்பே அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நயன்தாரா லீட் ரோலும் பண்ணிருப்பாங்க. பாத்திருக்கேன், நல்ல படம் தான். படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். சோ எனக்கு இந்த டைரக்டர் மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்கல. பட் நம்ம டீனா கொடுத்த பில்டப் இருக்குதுல, அந்த பில்டப் இதுதான்டா சினிமா அப்படின்னு இருக்க போதுன்னு ரொம்பவே நம்பிக்கை வச்ச அந்த படத்துக்கு போனா கடைசியில சரியத்த விடுங்க. இது வரைக்கும் எத்தனையோ படங்களுக்கு ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்கேங்க. ஆனா முதல் தடவையா ஒரு படத்தை ரோஸ்ட் பண்ண மனம் இல்லாமல் ரோஸ்ட் பண்ண போறேன். ரோஸ்ட்ன்றதை விட இந்த படத்தை எப்படி எல்லாம் பண்ணிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். டோலர்களே, அப்புறம் என்னங்க ஆரம்பிக்கலாங்களா? ஒரு பிச்சைக்காரன் எப்படி பணக்காரன் ஆகிறான் அப்படின்ற இந்த ஸ்டோரியோட ஆர்க் இருக்குதுல, பொதுவாவே எனக்கு இந்த மாதிரியான ஆர்க் இருக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஹீரோ எப்படி எல்லாமா இருக்கக்கூடிய ஒருத்தனா மாறான் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள்லாம் பொதுவாவே நல்லா இருக்கும். இந்த ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட். ஒரு பிச்சைக்காரன் எப்படி பணக்காரனா மாறான், ஒரு சாதாரண ஹீரோ எப்படி ஒரு கேங்ஸ்டரா மாறான், ஒரு சாதாரண ஹீரோ எப்படி படிச்சு பெரிய ஆளாகி ஒரு பொசிஷன்ல போய் உட்காரான், இல்ல ஒரு ஹீரோ தன்னோட கோலுக்காக எப்படி ஓடி உழைச்சு அந்த கோலை அச்சீவ் பண்றானே, இது மாதிரி சொல்லக்கூடிய படங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா KGF, அண்ணாமலை, சூரரை போற்று, 12th ஃபெயில், பொதுவாவே இந்த ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட் சொல்லக்கூடிய படங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள பிளே பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதுல, அது நிறையவே இருக்கும். ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய கதைகள்னு வச்சுங்களேன். சோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த குபேராவும். அதுவும் குறிப்பா தமிழ் சினிமால பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிச்சைக்காரன்ற கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டரை எந்த ஹீரோ நடிக்க பெருசா ஆர்வம் காட்டின மாதிரியே தெரியல. ஆர்வம் காட்டுறாங்க இல்லன்றதை தாண்டில ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு பிச்சைக்காரனுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி வந்த மாதிரியான கதைகளும் தமிழ் சினிமால வந்தது இல்லனே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பிச்சைக்காரன்ற ஒரு படம் வந்தது, அப்புறம் ரீசெண்டா அந்த கவினோட பிளடி பர்கர் அப்படின்ற ஒரு படம் வந்தது. இது மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிச்சைக்காரனுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி வந்த படம் அப்படின்னு தோணுது. வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரல. மேபி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ இது நான் ஏன் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நாள் ஒரு பணக்காரன் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதை அவன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான், அதனால அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, இந்த மாதிரியான ஒரு கதையை பேஸ் பண்ணி, இந்த ஒன்லைனை பேஸ் பண்ணி ஏன் இது வரைக்கும் கதையே வந்ததில்லை அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. ஏன் இதெல்லாம் தமிழ் சினிமால இன்னுமே எடுக்கல அப்படின்னு கூட தோணுது உண்டு. இன்ஃபேக்ட் இந்த பிச்சைக்காரன் படம் அந்த டைட்டில் எல்லாம் இதுதான் கதையாவே இருக்க போகுது அப்படின்லாம் நம்பி உட்கார்ந்திருந்தேன். பட் அது வேற ஒரு ஜான்ரால இருந்தது. அது இப்ப நமக்கு தேவை கிடையாது. தென் இப்ப இந்த குபேரா வந்தப்ப கூட அதோட ட்ரெய்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நம்ம டீனா வேற பில்டப்புக்கே பில்டப் கொடுத்து
ஆடியோ லான்ச்ல இல்லாதது கொள்ளாதெல்லாம் பேசி படத்துக்கு எந்த அளவு தூரத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அந்த அளவு தூரத்துக்கு பண்ணாப்ல. நீங்க என்ன பத்தி வைக்காம இருந்திருக்கலாம் அந்த ஆடியோ. என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கை ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு இருக்கீங்க? யாராண்டா அவர் வாழ விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா மனுஷன், நல்ல மனுஷனா இருக்காரா? சர்ரானு படத்துக்கு போனா நல்லா ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்து ஃபுல் கட்டுன்னு இருக்கும் பொழுது அப்படியே வாயில அதுல இருக்க ஒரு ஏலக்காய் கடிப்பட்டுச்சுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அப்படிதாங்க இருந்தது இந்த படம். அச்சச்சோ பிரியாணியுடைய மொத்த டேஸ்ட்டுமே போச்சே அப்படின்னு வருத்தப்படுறதா, இல்ல ஏன் அந்த ஏலக்காய்லாம் பிரியாணில போடுறீங்க அப்படின்னு சமயக்காரனை திட்டுறதா? அப்படியும் இல்லனா அது சரி பிரியாணினா ஏலாம் காரம்பெல்லாம் போடத்தானே செய்வாங்க, இதுக்கு சமயக்காரன் எங்க திட்டுறது அப்படின்னு நம்மள நாமளே தேத்திக்கிற அந்த ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் இருக்குது பாத்தீங்களா? அப்படித்தாங்க இருக்கும் இந்த படம் பார்த்தா. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. முடியல, மெல்லவும் முடியல. ஒரு யூசுவலான கார்ப்பரேட் வில்லன் இந்தியாவுடைய கடல் பரப்புல என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். சோ அதை தான் கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அரசியல்வாதி கிட்ட எல்லாம் பேரம் பேசுறான். அவங்க ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சமா கேக்குறாங்க. அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாஃப் ஒயிட்லயும் ஹாஃப் பிளாக்லயும் கேக்குறாங்க. சோ இதை செய்யறதுக்கு சரியான ஆள் யாரு அப்படின்னு தேடும் பொழுதுதான் நேர்மையா வேலை செஞ்சதாலேயே ஏமாற்றப்பட்டு ஜெயில இருக்கக்கூடிய சிபிஐ ஆபீசரா இருக்கக்கூடிய நாகார்ஜுனா உள்ள வரப்பல. சோ அவர் என்ன பிளான் பண்றாருன்னா ஆள் அடையாளமே இல்லாத ஒரு 5 பிச்சைக்காரங்களை பிடிச்சி அவங்க பேர்ல ஃபேக் கம்பெனிஸ் எல்லாம் திறந்து இந்த பணத்தை கைமாத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 5 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வராங்க. அப்படி அந்த 5ல ஒரு பிச்சைக்காரங்க டீனா உள்ள வராங்க. சோ அந்த பிளான் எல்லாம் பக்காவா போகுது. அப்போதான் அந்த கார்ப்பரேட் சேஞ்ச் பண்றான். அது என்ன அப்படின்னா அந்த 5 பிச்சைக்காரங்களும் வெளியே போயிட்டு இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே வேலையெல்லாம் முடிஞ்சதும் அந்த ஒவ்வொரு பிச்சைக்காரங்களையா கொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுமே எதுவுமே பண்ண முடியாம இருக்காப்ல நாகார்ஜுனா. சோ அந்த டீனாவுடைய டர்ன் வருது. பட் அவர் என்ன பண்றாருன்னா இப்படி இவனுங்க கொன்னுருவானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பி போறாப்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். இப்போ அந்த கதை இருக்குதுல அதை நான் சொல்லும் பொழுதே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. அதெல்லாம் சர்தான் படத்துல என்னதான் சொதப்புச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னால அந்த கதை இந்த மொத்த கதையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிடும். நோ என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல டீனா என்னதான் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஓடிட்டே இருப்பாரா? ஆனா இன்டர்வல்ல தப்பிக்கிறாருங்க. செகண்ட் ஹாஃப் பூராமே ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாரு, எங்க ஓடுறாருன்னு ஒண்ணுமே தெரியல. அவனுங்க தோத்த இவர் ஓட, அவனுங்க தோத்த இவர் ஓட, அவனுங்க தோத்த இவர் ஓட, அவனுங்க தோத்த எங்க ஓடுனே தெரியாம ஓடிட்டே இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? ராஷ்மி காக்கா இருக்காங்கல்ல, ராஷ்மி காக்கா அவங்க இன்டர்வல்ல தான் படத்துக்குள்ளேயே வருவாங்க. இன்டர்வல் வரைக்கும் படம் ரொம்ப பிரமாதமா தான் போயின்னு இருக்கும். கரெக்டா அவங்க உள்ள வருவாங்க. அங்க என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல இன்டர்வலுக்கு அப்புறமா டீனா ஓடுறாரு அப்படின்ற அந்த ஒன்ன தவிர எதுவுமே குறைன்னு சொல்லிட முடியாது. அதுவும் டீனா இருக்காருல அந்த பிச்சைக்காரன் கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாருங்க, மனுஷன் வாழ்ந்திருப்பாரு. இது போக நாகார்ஜுனா அந்த வில்லனா பண்ண வடக்கு நண்பர் சுனைனா அவ்வளவு ஏன் என்னைக்குமே கிரிஞ்சு பண்ணக்கூடிய ராஷ்மி காக்காவே இதுல கொஞ்சம் மெச்சூர்டா தான் பண்ணிருப்பாங்க. டிஎஸ்பியோட மியூசிக் நல்லா இருக்கும். என்ன அந்த போய்வா பாட்டோட பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் வைக்கணுமேனு வச்சா மாதிரி இருக்கும். இதுவுமே கூட செகண்ட் ஹாஃப்ல வரதுனால அந்த செகண்ட் ஹாஃப் சாபம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் வரும். இது போக கேமரா ஒர்க் நல்லா இருக்கும். இப்படின்னு இந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்குங்க செகண்ட் ஹாஃப் தவிர. ரோஸ்ட் பண்ண கூட மனசு வர மாட்டேங்குதுங்க. நல்லா வந்திருக்க வேண்டிய படம். சரிப்பா அப்படி இந்த செகண்ட் ஹாஃப்ல என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இன்டர்வல் வரைக்குமே இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல அப்படின்னு கொஞ்சமாவது லாஜிக்கா போகக்கூடிய கதையில இன்டர்வல்ல நம்ம ராஷ்மி காக்கா கோஇன்சிடென்ஸா உள்ள வராங்க. அவங்க ஒரு தடவை அப்படி வந்தா பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் பூராமே டீனாவும் ராஷ்மி காக்காவும் எப்போலாம் மீட் பண்ணிக்கிறாங்களோ அப்போலாம் எதேச்சியாவே பாக்குறாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, ஒவ்வொரு வாட்டினா எப்படி? சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? இப்படி கோஇன்சிடென்ஸா மீட் பண்ணிக்கிறது ராஷ்மிகா மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த படத்துல டீனாவுடைய கேரக்டர் இருக்குதுல அதை எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா சாவையே ஏமாத்துற கேரக்டர். அத படத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. அதாவது பல வாட்டி சாவு கிட்டக்கா போய் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாப்ல. அப்படி இதனாலேயே இப்படி சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எப்போலாம் வில்லனுங்க துரத்துறாங்களோ அப்போலாம் அண்ணன் சாவு கிட்டக்கா போய் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாரு. இது எந்த அளவு தூரம் போகும்னா ஒரு தடவை அண்ணன் ஒரு காட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க வில்லனுங்க. அப்போ எங்கிருந்தோ வந்த டாக்ஸ் வில்லனுங்களை மட்டும் கடிச்சு துரத்திரும். அண்ணன்லாம் ஒண்ணும் பண்ணாது. இன்னொரு சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட உச்சில வச்சு அண்ணனை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. குதிச்சேன் பாரு அங்க இருந்து அண்ணன் அவளை உச்சில இருந்து குதிச்சு தப்பி ஓடுறாப்ல. அதாவது இந்த டைரக்டர் சேகர் கமுலா ஒரு பேன் இந்தியா படம் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணிருக்காப்ல. பட் ஆர்ஜின் தெலுங்கு அப்படின்றதுனால அந்த வாடை அங்கங்க கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போகுது. இதெல்லாம் படத்துல ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் பூராவுனா எப்படி? ஐயோ அது அப்படிதான் இருக்கும். அதுதான் முடிவு
பண்ணிட்டீங்கல்ல, செகண்ட் ஹாஃப் பூராமே அண்ணன் ஓடுறதுதான் கதையா எடுக்க போறோம்னு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வில்லனுங்க ஹீரோ துரத்த போறாங்க. ஆனா ஹீரோ சாவையே ஏமாத்திட்டு திரிறாரு அப்படின்னு படத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறீங்க. சோ எப்படியுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் வில்லன் கிட்ட ஹீரோ மாட்டிக்க போறது கிடையாது. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் அவர் சாவ போறது இல்லன்னு தெரிஞ்சிடும். அப்போ எதுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. பட் இங்க தான் நம்ம கவனிக்க வேண்டிய அந்த பிரியாணில ஏலக்காய் மேட்டர் உள்ள வருது. செந்தில், வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். அது என்னன்னா, நான் உனக்கு என்ன காட்டணும் அப்படின்னு நினைச்ச ஒரு படத்தை எடுத்தணும், அதை மட்டும் பாடுறா. நீயா ஒரு கதையை யோசிச்சு வந்து அது படத்துல இல்ல அப்படின்னு சொல்லாதீங்கடா அப்படின்ற மாதிரி. சேகர் கமுலாவுடைய கதை என்ன, இப்படி மாட்டிக்கிற ஒரு பிச்சைக்காரனுடைய கேரக்டர் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சானா இல்லையா, இதுதான் கதை. சோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா மொத்த கதையும் அந்த டீனாவுடைய பிச்சைக்காரன் கேரக்டர் இருக்குதுல, தேவான்ற அந்த கேரக்டர், அவனோட பிஓவில தான் மொத்த கதையுமே டிராவல் ஆகுது. இந்த கதையில அந்த டீனாவுடைய தேவான்ற கேரக்டர் இருக்குதுல, அவன் எப்படிப்பட்டவனா, ஒரு சாதாரண பிச்சைக்காரன். அவனுக்கு ஹீரோயிசம்னா என்னன்னு தெரியாது, தாங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றது என்ன கூட தெரியாது, ஒருத்தன் அடிச்சானா அவனை திருப்பி அடிக்க கூட தெரியாத ஒரு இன்னசென்ட் கேரக்டர். சோ இந்த கேரக்டருடைய அந்த ஆர்க் இருக்குதுல, அத படத்துல எந்த இடத்துலயுமே மீறி இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த கேரக்டர்ல டீனா நடிச்சிருப்பாரு அப்படின்றத தாண்டில வாழ்ந்திருப்பாருங்க மனுஷன். சோ இப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயிசம்லாம் பண்ணி வில்லனை எப்படி சுத்த விடுறான் பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறது நம்ம தப்பு தானே. பட் on the other hand, இப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த கேரக்டர் ஒரு கொடூரமான கார்ப்பரேட் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டா என்னதாங்க பண்ணுவான், அவனால ஓட மட்டும் தான் முடியும். சோ அதை தான் படத்துலயுமே பண்றான். ஈவன் எங்கேயுமே துரத்துறவங்களை திருப்பி அடிக்க கூட மாட்டான். பட் ஒரு 1.5 மணி நேரம் கிட்டக்கா ஓடக்கூடிய அந்த செகண்ட் ஹாஃப்ல வெறும் பயந்து ஓடக்கூடிய அந்த கேரக்டருடைய கேரக்டரைசேஷன் மட்டுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் சேகர் கமுலா யோசிச்சிருக்கணும். இன்னுமே புரியாத மாதிரி சொல்லணும், அந்த பிச்சைக்காரன் படத்துல ஒரு பிச்சைக்காரனுடைய கேரக்டர் வருங்க, டிமானிட்டைசேஷன் பத்தி எல்லாம் பேசிருப்பாப்ல, கடைசியில அது உண்மையாவே நடந்தது இல்லையா. இங்க பாருமா, இந்தியாவுல ஏழைகளே இல்லாம போறதுக்கு ஒரே வழி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு ஒழிக்கிறது தான். இது மாதிரி அவன் ஒரு பிச்சைக்காரன் தான், அதுக்குன்னு இன்னசென்ட்லாம் கிடையாதுப்பா, இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்னு அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் பிரமாதமா பண்ணிருக்கலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய இன்டர்வல் கிட்டக்கா வில்லன்களோட கோடிக்கணக்கான பணம் தாங்கிட்ட இருக்குது, அதுக்காகத்தான் தன்னையே கொல்றதுக்காக துரத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கக்கூடிய ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல என்னெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்பா ஒரு பிச்சைக்காரன் கோடிக்கணக்கான பணத்தை வச்சு இந்த சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி பண்றான் அப்படின்னு எடுத்தா நல்லாவாயா இருக்கும், லாஜிக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு கார்ப்பரேட் வெல் எஜுகேட்டட் வில்லன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு காட்டும் பொழுது அவன் எப்படி கோடிக்கணக்கான பணத்தெல்லாம் சிம்பிளா ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நம்புறோமோ, அது போல ஒரு பிச்சைக்காரன் அதெல்லாம் பண்றான் அப்படின்றத நம்மளால நம்ப வைக்க முடியும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஐயோ, ஒரு பிச்சைக்காரன் அதெல்லாம் பண்றான் அப்படின்றத நம்மளால நம்ப வைக்க முடியும். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு தேடல் இருக்குதுல, அது 2 பேர்கிட்ட தாங்க இருக்கும். ஒண்ணு அந்த பணத்துக்காக தினம் தினம் கஷ்டப்படக்கூடியவங்க, இன்னொன்னு அதே பணம் அதிகமா இருக்கக்கூடிய பணக்காரனுக்கு. இதை இன்னுமே சிம்பிளா சொல்லணும்னா பணத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச 2 பேர் தாங்க இந்த உலகத்துல இருக்காங்க. ஒண்ணு அந்த பணம் அதிகமா இருக்கக்கூடிய பணக்காரன், இன்னொன்னு அந்த பணமே இல்லாத பிச்சைக்காரன். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. இங்கிலீஷ்ல ஒரு லைன் இருக்குதுங்க, அதுல இதை இன்னுமே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. The one with nothing knows the weight of dreams, the one with everything the cost having them. சோ இப்போ நான் முன்னாடி சொன்ன ஒரு பணக்காரன் பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஒரு பிச்சைக்காரனா பணக்காரனா மாத்துறதுக்கான சான்ஸை கொடுக்குது. அதை அவன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்னு ஒரு லைனை வச்சு கதை பண்ணா எப்படி இருக்கும்னு சொன்னேன்ல, அதோட இதை கனெக்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு பக்காவான ஆர்க்கா இருக்கும்னு. ஆனா எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நம்ம என்ன கேரக்டரை டிஃபைன் பண்ணி எழுதுறோமோ அதுதாங்க. சேகர் கமுலா டீனாவுடைய அந்த தேவான்ற கேரக்டரை இன்னசென்டான பெகர் அப்படின்ற மாதிரி எழுதிட்டாப்ல. அப்போ நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுதான். இப்ப தெரியுதாங்க கனெக்ஷன் பிட்வீன் பிரியாணி, ஏலக்காய், சமயக்காரன். Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? பட் இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ இப்ப நீ சொன்னதெல்லாம் படத்துல அண்ணா பண்ணவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா பண்றாப்ல. எப்போ படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல. அப்பதாங்க நமக்கு ஒரு கேள்வி வருது, இவ்வளவு நேரம் இன்னசென்ட்டா தான் பேர்ல கோடிக்கணக்கான பணம் இருக்குன்னு தெரிஞ்சதோட வேல்யூ தெரியாம சாதாரணமா சுத்தின்னு இருந்த தேவா கேரக்டர் திடீர்னு கிளைமேக்ஸ்ல சம்பந்தமே இல்லாம பணத்தை கொண்டு போய் நரோட்ல கொட்டுறதும் எனக்கு ஷேர் கொடுன்னு கேக்குறப்போலாம் ஹீரோயிசம் வரல. உன் அறிவுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல. அச்சோ கிளைமேக்ஸ் வந்துருச்சா, எப்படி சரி படத்தை முடிக்கணுமே அப்படின்னு சப்பக்கட்டு கட்டினா மாதிரி தான் இருந்துச்சே தவிர எதுவுமே கனெக்ட் ஆகல. அப்புறம் இந்த போய் சாங், இந்த படத்துல பெருசா சாங் அப்படின்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே இந்த ஸ்கிரீன் பிளேயோட வர மாதிரியான சாங்கா தான் இருக்கும். அதாவது கதையோடவே சீன்ஸா வர மாதிரி இருக்கும். ஆனா படத்துல நம்ம டீனா இருக்காரு அப்படின்றதுக்காக பாட்டு வச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல டீனாவே போய் ஏன் சார் நாங்கெல்லாம் தெலுங்கு படத்துல பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாதா அப்படின்னு கேட்டாரா இல்லையான்னு தெரியல. இந்த வில்லனுங்க எல்லாம் துரத்தின்னு இருப்பாங்க இந்த தேவான்ற கேரக்டரை. இந்த தேவாவோட கேரக்டர் எப்படின்னா, யாராவது பிச்சைக்காரங்க செத்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள அப்படியே அனாதை போனோம் அப்படின்னு தூக்கி போட விட மாட்டாப்ல. ப்ராப்பரா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். ஏன்னா அப்பதான் அவங்க அடுத்த
அடுத்த ஜென்மத்துல பிச்சைக்காரங்களா பிறக்க மாட்டாங்களா? பாத்தீங்களா எவ்வளவு இன்னசென்ட்டான கேரக்டர்னு. சோ இப்படி இந்த கேரக்டரை வில்லனுங்கலாம் துரத்தின்னு இருக்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் செத்து போய் இருக்கதை இவர் பாத்துறாரு. இவர்கிட்ட தான் வில்லன்களோட பணம் கோடிக்கணக்கா கிடக்குது இல்ல. சோ அதை வச்சு அந்த பிச்சைக்காரனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் பண்றாப்ல. அங்க வைக்கிறாங்க சாங். இல்ல எனக்கு புரியல இந்த சாங்கோட பிளேஸ்மெண்டே எப்படி இருக்கும்னா, எப்பா எவ்வளவு நேரம் தாயா ஓடுவ சட்டு ஓடி முடியா வீட்டை பார்த்து கிளம்பணும் அப்படின்னு நம்மளே கடுப்புல இருக்கும் பொழுது அப்போ அந்த ஓடுனதுக்கு நடுவுல ஒரு பிரேக்கை விட்டு சாங் போறாப்ல. போய் வான்னு ஏதோ நமக்கே பாக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நாங்களாம் பாவம் இல்லையாடா, ஆடியன்ஸ் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது இல்லையா? நல்லா கிளம்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம், முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடும். இப்போ இந்த சாங்கை ஏன் வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது, அதை மட்டும் கேட்டுன்னு போயிடுறேன். அது என்னன்னா, இந்த மாதிரியான பெரிய ஹீரோ படங்கள் எல்லாம் கதைக்கும் கதையில இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லாம ஹீரோ எலிவேஷன் சாங்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. ஐ மீன் இந்த ஹீரோவுடைய ரியல் லைஃப் கேரக்டரை சம்பந்தமே இல்லாம சம்பந்தப்படுத்தி அதை சாங்குள்ள கொண்டு வந்து ஒரு சாங் வச்சிருப்பாங்க. இல்ல படத்துல ஹீரோவுடைய அந்த கேரக்டர் ஆர்க்குக்கு சம்பந்தமே இல்லாம போய் ஒரு ஐட்டம் சாங் ஆடுறது இல்ல தத்துவ சாங் பாடுறதுன்னு இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குதுங்க. பட் இதெல்லாம் இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் இப்போ இதையே நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போல தாங்க ஒருத்தங்கிட்ட கோடி கணக்குல பணம் இருந்தா அது என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ட் கேரக்டர் திடீர்னு வில்லனுங்க எல்லாம் துரத்துறதுக்கு ஒரு கேப்ப போட்டு ஒரு தத்துவ பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. சாவுனா இப்படிதான் இருக்கணும், பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க, உலகமே காலுக்கு கீழே அத்து இத்துன்னு தத்துவத்தை கொற்றாப்புல அந்த தேவா கேரக்டர். நமக்கெல்லாம் இல்ல ஏண்டா நீயாடா இவ்வளவு நேரம் தத்தி மாதிரி நடிச்சுன்னு இருந்தா அப்படின்ற மாதிரியே இருக்கும். இந்த சாங் முடிஞ்சா இந்த சாங் பாடினதுக்கு அப்புறமா தான் அண்ணனுக்கு ஒரு ஞானமே பிறக்குது. ஓ அப்ப இந்த கோடி கணக்குல பணம் இருந்தா இங்க இருக்கக்கூடிய எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் கல்யாண சாவு நடக்கும்ல, நம்மளும் எல்லாத்துலயும் போய் பாட்டா பாடி தரலாம்ல அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு ஞானம் பிறந்து இந்த பாட்டுக்கு அப்புறமா வில்லன் கிட்ட போய் பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையாவேங்க, சத்தியமா. இது லாஸ்ட் தரம் போல இருக்கு. ஸ்டார்டிங்லயே இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வீடு சாப்பாடு கொடுக்க முடியுமா சார்? என் பேங்க்ல இருக்கிற பணத்தால கொடுக்க முடியும் சார். எனக்கு அந்த பணம் வேணும். யோ சேகர் கமலா, பழைய ஆளியா நீ ஒரு சாங்க வச்சு எவ்வளவு நேக்கா கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்த பாத்தியா படத்தை. இந்த கிளைமேக்ஸ் நெருங்க தேவா கேரக்டருடைய கோரிக்கைகள்லாம் வியடா இருக்குதுங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் வில்லன் கிட்ட போய் சார் நீங்க ஒரு நாள் வந்து பிச்சை எடுத்து பாருங்க சார், அப்பதான் நம்ம எல்லாம் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும்னு டீனா கோரிக்கை வைக்க கார்ப்பரேட் வில்லனும் பிச்சை எடுக்க வந்துடுறான். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை தாண்டா என்ன அப்படின்னு நீங்க பல பாயிண்ட்ல பல விதமா யோசிப்பீங்க. ஒரு கார்ப்பரேட் வில்லன் அரசியல்வாதிங்க கிட்ட எல்லாம் டீல் பேசி அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு அந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சானா இல்லையா அப்படின்றதான் கதை நீங்க நினைக்கும் பொழுது இல்ல அதெல்லாம் இல்ல, குறுக்க ஒரு பிச்சைக்கான உள்ள வந்து அவங்களோட பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போய் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் கதை நீங்க நினைப்பீங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, ஓடி போன அந்த பிச்சைக்கானுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணி எப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து வில்லனுங்களை பழி வாங்குறாங்க அப்படின்றதான் கதை நீங்க நினைப்பீங்க. இல்ல யோ என்னதான் கதை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கம்முன்னு இருந்த பிச்சைக்கானுக்கு வேலை கொடுக்குறேன்னு கூட்டுன்னு போய் கொல்ல பார்த்த குத்ததுக்காக அந்த பிச்சைக்காரன் அவனுங்க கிட்ட இருந்து தப்பி போய் நல்லா வெல் செட்டில்டான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணை எப்படி பிச்சைக்காரியா ஆக்கி அதே பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறான் அப்படின்றதாங்க கதை. என்னடி சொல்ற? அப்படியா? நீ என்ன சொல்ற? பிறகு என்னங்க, படத்தோட ஓப்பனிங்க்கும் அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்க்கும் படத்தோட எண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. படத்தோட அந்த ரைட்டிங் ப்ராசஸ் இருக்குதுல்ல, ரைட்டிங் ப்ராசஸ் அது எப்படி இருந்திருக்குன்னா, அந்த படத்தோட மொத்த கதையும் வெறித்தனமா எழுதியிருப்பாப்ல மனுஷன். எழுதி முடிச்சிட்டு கடைசி லைன்ல தேவாவும் கதாநாயகியும் ஒன்றிணைந்தனர் அப்படின்னு எழுதி முற்றும் போட்டார்ல, அந்த ஒத்த லைன்ல படத்துல வந்த மொத்த கேரக்டரையும் கேமியோ ஆக்கிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிருச்சுங்க. ஏன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட மோட்டிவ பினிஷ் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். வில்ல அந்த டீல ஓகே பண்ணானா இல்லையானா கிடையாது. நாகார்ஜுனாவுடைய கேரக்டர் ஜெயில இருந்து வரதே தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தான். அதை பண்ணாரான்னு கேட்டா கிடையாது. அநியாயத்துக்கு ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோனே தெரியாம செத்து போயிடுவாருங்க. இந்த வருஷத்துக்கான எக்ஸ்டெண்டட் கேமியோ அவார்ட் அப்படின்னு ஒன்னு கொடுக்கணும்னா அது நாகார்ஜுனாக்கு தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான கேரக்டர். அப்புறம் இந்த டீனாவுடைய தேவா கேரக்டர், அவனோட மோட்டிவ் என்னன்னா தன்னை போல இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களாம் நல்லா வாழணும், அதுக்கு எதனாவது பண்ணணும்ன்றதான். சரி அதை பண்ணானா அதுவும் கிடையாது. இப்படி இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் அதோட மோட்டிவ் அச்சீவ் பண்ணாமலே சம்பந்தம் இல்லாத ஒரு கிளைமேக்ஸ். ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா நல்லா வந்திருக்க வேண்டிய படங்க. சரி விடுங்க, அதுதான் ஆனது ஆகி போச்சு. பட் யாராவது ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா நான் சொன்ன லைனை வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் வந்ததுலன்னு தான் நினைக்கிறேன். மேபி அட போடா தற்கொலை இதெல்லாம் அப்போவே தமிழ் சினிமால பண்ணிட்டாங்க அப்படின்னு எதனாவது படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. எனக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன கீழே பாருங்க, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்கும், போற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர். பார்க்கல இந்த படம், இப்பவுமே ஓடிடில வந்துருச்சு, பார்க்கல நான்.
கேட்கும்போது அந்த கதையை மட்டும் சொல்லும் போது கேட்கும்போது நல்லா இருக்கு. அது அப்போ கிளைமேக்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் தான் சொதப்பியிருக்காங்க. ஆமா, இவர் பாதி தூரம் இந்த கதை சொல்ல உண்மையே நல்லா இருந்தது. இவர் ஒரு கதையை புதுசா ஆரம்பிச்சிட போறாரு, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா ஆமா, இவரு டேலண்ட் இந்த வீடியோல சொல்லுவாரு, அவ்வளவுதான் போச்சு, இன்னமும் அவருக்கு அதுதான் வரப்போகுது அப்படின்னு. அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். நல்லாதான் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னது உண்மையாவே எனக்குமே பிடிச்சிருந்தது. ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வேற மாதிரி தானே இருக்கும். கதை அது அப்படிதான் இருக்கும். அது இப்போ நம்ம ஒருத்தரா இப்போ நம்மகிட்டே ஒரு கதை எழுதுங்கன்னு சொன்னா இந்த கதையை யோசிச்சிருப்போமா கூட தெரியாது. நம்மளும் அதே மாதிரிதான், ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லவ் பண்றாங்க, அந்த மாதிரிதான் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல இருந்து சில சீன் ஞாபகம் இருக்கும். அதை வச்சுதான் நம்மளும் கதை எழுதுவோம் தவிர இந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டோம். அவங்களுக்கு இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு பண்ணதே பெருசுதான். நம்ம ஒரு கதை சொன்னோம்னா அத வர்றது வேற மாதிரி வந்துரும். இல்ல அதுவும் இல்லாம இப்ப படம் பாக்குறவங்க என்ன ஆகுதுன்னா, படமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்து அவங்களே டைரக்டர் ஆயிடுறாங்க, ஸ்டோரி ரைட்டர் ஆயிடுறாங்க. அதுல என்ன தப்புலாம் இருக்குன்னு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து. அதுதான் தப்பான விஷயம். இப்ப தெலுங்குலாம் இந்த படம் ஓடிடுச்சு. அதாவது இங்க ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா, அதை படமாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமா இது பாக்குறாங்க. அது எப்படி இந்த படம் எடுத்தாங்க, எப்படி இந்த கதை செட் ஆக மாட்டேங்குது, ஏன் இது லாஜிக்கே இல்லாம இருக்கு இந்த சீனு, அந்த அளவுக்கு போயிருச்சு. இப்போ பார்க்கும் போதே அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த லாஜிக்கே கிடையாது, அதனால அந்த படம் அவங்களுக்கு ஓடும். அதாவது டைரக்டரும் அந்த ஒரு வாத்தி படமே நான் பார்த்தது இல்லை, அந்த படமுமே அங்க நல்லா ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.